ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதி பயிற்சி நாள் 23 ஸ்திதி 7 அபியாசம் 2. பக்தியின் சமயம் மற்றும் நமது ஞான மார்க்கத்தின் நினைவு சின்னங்களின் சமயத்தை பூஜைக்குரிய சொரூபம் நினைவு செய்யுங்கள். நாம் அனைவரும் இதை அறிவோம். துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் பக்தி ஆரம்பிக்கிறது. பக்தியின் காலத்தில் நாம் முழு பாவனையோடு பக்தி செய்தோம். பாபா நம்மை நமது பக்த ரூபத்தை அனுபவம் செய்யுமாறு சொல்லவில்லை. ஆனால் பக்தியில் நமது ஞான மார்க்கத்தின் ஞாபகார்த்தம் என்ன உள்ளதோ அந்த பூஜைக்குரிய சொரூபத்தின் அனுபவம் செய்யுமாறு சொல்கிறார். பூஜைக்குரிய சொரூபத்தின் ஆன்மீக அர்த்தம். சங்கமயுகத்தில் பாபா செய்த சிரேஷ்ட காரியத்தின் நினைவு சின்ன சொரூபம் பக்தி மார்க்கத்தில் ஞாபக சின்ன சொரூபத்தில் பக்தர்கள் சிவலிங்கத்தின் நிர்மாணம் செய்து அதற்கு பூஜை செய்கின்றனர். மற்றும் இதே சங்கமயுகத்தில் நாமும் நமது உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து மற்ற ஆத்மாக்களுக்கு மற்றும் இயற்கைக்கு நன்மை செய்து சிவபாபாவின் நினைவு சின்னம் உருவாக்குகிறோம். அதனால் பாபாவைப் போல் நமக்கும் கூட நினைவு சின்ன ரூபத்தில் பக்தர்கள் மூர்த்திகளின் ஸ்தாபனை செய்து பூஜை செய்கின்றனர். நமது பூஜைக்குரிய சொரூபத்தில் அநேக விதமான ஆன்மீக அர்த்தம் அடங்கியுள்ளது. ஜட மூர்த்தியை உருவாக்குதல். சங்கமயுகத்தின் நமது பிராமண சொரூபத்தின் சுபாவம், சமஸ்காரம், குணங்கள், சங்கல்பம், பேச்சு, கர்மம், திருஷ்டி, விருத்தி முதலியவற்றை கவனத்தில் வைத்து பக்தியில் நம்முடைய ஜட மூர்த்திகள் மற்றும் சித்திரங்கள் படைக்கப்பட்டுள்ளன. சில விஷயங்கள் சத்தியுகத்தின் ஞாபகார்த்த சொரூபமாகவும் உருவாக்கப்பட்டு உள்ளன. சத்தியுகத்தின் நம்முடைய திவ்ய காரியங்களின் ஞாபகார்த்த சொரூபம்தான் பக்தி மார்க்கத்தில் நமது மகிமை மற்றும் ஸ்மிருதியில் கீதம், சங்கீதம், பஜனை, கீர்த்தனை முதலியன பாடப்படுகின்றன. அஸ்திர சஸ்திரம். சங்கமயுகத்தில் நம்முடைய ஆன்மீக அஸ்திர சஸ்திரத்தை ஞானம், குணம், சக்தி ஜட மூர்த்திகளில் ஸ்தூல அஸ்திர சஸ்திர ரூபத்தில் காட்டப்பட்டுள்ளன. மலர்ந்த புன்னகையுடன் கூடிய முகம். சங்கமயுகத்தில் நமக்கு பாபாவிடமிருந்து என்ன சர்வ சக்திகள் கிடைத்துள்ளனவோ அவற்றால் சம்பன்னமாகி நாம் சதா குசியாக திருப்தியாக இருக்கிறோம். இதன் ஞாபகார்த்த சொரூபம் ஜட மூர்த்தியின் முகத்தை சுற்றி திவ்ய அலௌகீக ஒளி வட்டம் மற்றும் ஆன்மீக ஜொலிப்பு மூலம் ஒளிவீசும் புன்னகையுடன் காட்டுகின்றனர். கண்கள். சங்கமயுகத்தில் நம்முடைய கண்கள் பவித்திரமான ஆன்மீக சிநேகம் நிறைந்த, கருணை நிறைந்த, சக்திசாலி மற்றும் திவ்யதா நிறைந்ததாக இருக்கும் காரணத்தால் பக்தியில் நம்முடைய ஜட சித்திரங்கள் மூர்த்திகளின் கண்களை மீன் போல் அழகான, கூர்மையான, ஆழமான, பெரிய மற்றும் சக்திசாலியாக உருவாக்குகின்றனர். அவற்றின் மூலம் திவ்ய ஜொலிப்பு பரவி இருப்பதாக காட்டுகின்றனர். பக்தர்கள் தங்களின் இஷ்ட தேவி தேவதாவின் கண்கள் மூலம் திருப்தியடைந்து மற்ற அனைத்தையும் மறந்த நிலையில் பரமானந்தத்தை அனுபவம் செய்கின்றனர். வழிபாட்டு முறைகளும் விதிமுறைகளும். சங்கமயுகத்தில் நாம் பாபாவின் சேவையில் களைப்பற்ற சேவாதாரி ஆகி 5 விகாரங்களை
நம் அடிமைகளாக ஆக்கி ஞான சிந்தனை மற்றும் பாபாவின் சக்திசாலி நினைவின் மூலம் யோகத்தில் ஆனந்தத்தின் ஸ்திதியை அனுபவம் செய்கிறோம். நாள்தோறும் பாபாவின் ஞான முரளி மூலம் ஞான ஸ்நானம் செய்து பாபாவின் நினைவில் உணவை ஸ்வீகாரம் செய்கிறோம் மற்றும் தன்னை தெய்வீக குணங்கள் ஆத்மீக சக்திகளால் அலங்கரித்து கொள்கிறோம். இவ்விதமாக நம்மூலமாக செய்யப்பட்ட இந்த காரியங்களின் ஞாபகார்த்த சொரூபம் பக்தியில் ஜடமூர்த்திகளை காலையில் எழுப்புவது, ஸ்நானம் முதலியன செய்வித்து உணவு பிரசாதம் நைவேத்தியம் படைத்தல், ஸ்வீகாரம் செய்விப்பது, ஊஞ்சலில் ஆட்டுவது, தூங்க செய்வது முதலிய அனைத்து தினசரி காரியங்களையும் தரிசன ரூபத்தில் காட்டுகின்றனர். அநேக பூஜைகள். சங்கமயுகத்தில் நாம் பாபாவின் எல்லையற்ற சேவை செய்வதற்காக அநேகருக்கு பாபாவின் அறிமுகம் கொடுத்து தனக்கு சமமாக ஆக்கி பாபாவின் காரியங்களுக்கு உதவியாளர் ஆக்குகிறோம். இதன் ஞாபகார்த்த சொரூபம் ஜட சித்திரங்களில் நமக்கு அநேக புஜங்கள் காட்டப்படுகின்றன. அஷ்டபுஜங்கள். சங்கமயுகத்தில் அஷ்ட சக்திகளால் நிரம்பிய பிராமணர்களாகிய நமது ஞாபகார்த்த சொரூபம்தான் ஜடமூர்த்திகளை அஷ்டபுஜதாரிகளாக காட்டுகின்றனர். 16 அலங்காரங்கள். சத்தியுகத்தில் நாம் 16 கலைகள் நிரம்பியவராக இருந்ததின் ஞாபகார்த்தம்தான் பக்தர்கள் ஜடமூர்த்திகளை வெவ்வேறு விதமாக அலங்கரித்து பூஜை செய்கின்றனர். ரத யாத்திரை. விநாச காலத்தில் யார் பாபாவின் ஸ்ரீமத் பிரமாணம் நடந்து தன்னை தெய்வீக குணங்கள் மற்றும் சக்திகளால் அலங்கரித்து கொள்கிறார்களோ அவர்களை மணமகனாகிய சிவபாபா மனதில் நிறைத்து கொண்டு கண் இமைகளுக்குள் வைத்து தம்மோடு கூட பரந்தாம வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டம் போல் ஊர்வலத்தின் பின்னால் பின்னால் செல்வார்கள். இதன் ஞாபகார்த்த சொரூபம்தான் பக்தியில் நம்முடைய ஜட மூர்த்திகளை அலங்கரித்து ஓர் அழகிய ரதத்தில் அமர்த்தி நகரம் முழுவதும் சுற்றி வர செய்கின்றனர். ரத யாத்திரையில் ரதத்திற்கு பின்னால் பின்னால் செல்லும் பக்தர்கள் கூட்டம் இதை குறிப்பதாக உள்ளது. அதாவது விநாச காலத்தில் மற்ற ஆத்மாக்களும் கொசு கூட்டம் போல் பரந்தாம வீட்டுக்கு சென்று விடுவார்கள். இது மூர்த்திகளுக்கு பஜனை கீர்த்தனை செய்து கொண்டு முழு நகரத்தையும் சுற்றி வர செய்வது சுயதரிசன சக்கரத்தை சுற்றுவதன் ஞாபகார்த்தமாகும். ஆத்ம அபிமானி ஸ்திதி நாள் 23, ஸ்திதி 7, அபியாசு 2 தொடர்ச்சி. தாமரை மலரின் ஆன்மீக அர்த்தம். தாமரை மலரை பொதுவாக தேவி தேவதைகளின் ஆசன ரூபத்தில் காட்டுகின்றனர். வாருங்கள், இந்த தாமரை மலரின் விசேஷதாக்களினுடைய ஆன்மீக அர்த்தத்தின் மீது ஒரு பார்வை செலுத்துவோம். 1. குப்பைகளுடன் கூடிய அழுக்கு நீரில் பெரிதாக வளர்ந்த பிறகும் தாமரை மலர் மிகவும் சுத்தமாக பவித்திரமாக உள்ளது. மேலும் சதா விலகிய விடுபட்ட நிலையில் உள்ளது. ஆன்மீக அர்த்தம். விகாரங்கள் நிறைந்த இந்த அசுர உலகில் இருக்கும்போது பிராமண ஆத்மாக்களாகிய நாம் இதிலிருந்து விடுபட்டு பற்றற்றவராக ஆகி தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறோம். இதைத்தான் தாமரை மலர் குறிக்கிறது. நீரின் அளவு எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அந்த அளவு மலரும் கூட உயர்ந்து நிற்கும். நீரின் அளவு குறைந்தால் மலரும் கீழே சென்றுவிடும். ஆன்மீக அர்த்தம். சங்கமயுகத்தில் நமக்கு முன்னால் எத்தகைய பரிஸ்திதி வந்தாலும் அதை ஸ்வீகாரம் செய்து
நாம் வாழும் கலையை கற்றுக்கொள்கிறோம். மான அவமான, சுகம் துக்கம், வெற்றி தோல்வி அனைத்திலும் ஏக்ரஸ் ஒரே சமயத்தில் மனதை வைப்பதற்கான புருஷார்த்தம் செய்கிறோம். தாமரை மலர் இதன் அடையாளம் ஆகும். தாமரை மலரின் இதழ்கள் சாத்வீகமான, புஷ்டி அளிக்கின்ற மற்றும் மருத்துவ குணங்களால் நிரம்பியுள்ளது. மேலும் அநேக நோய்களை குணமாக்கி ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்கிறது. ஆன்மீக அர்த்தம்: நாம் நமது சரீர மன ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்வதற்காக சாத்வீக உணவின் பழக்கத்தை முறையாக மேற்கொள்ள வேண்டும். தாமரை மலரின் இயற்கையே சூரிய கிரணங்களோடு சேர்ந்து மலர்வதுதான். ஆன்மீக அர்த்தம்: யார் சூரிய வம்சியாக இருக்கிறார்களோ மற்றும் சூரிய வம்சியாக பிறவி எடுப்பதற்காக யார் ஆத்மீக புருஷார்த்தம் செய்திருந்தார்களோ அந்த தேவதைகளோடு இருக்கும்போது இந்த மலர்கள் அழகாக தோன்றுகின்றன. அதன் எடுத்துக்காட்டுதான் இந்த விசேஷதா. தாமரை மலர் வகைகள்: 1. வெண்தாமரை. இது சரஸ்வதியின் ஆசனம். வெண்தாமரை என்றால் வெண்மை நிறத்தைப் போல் சுத்த பவித்திர வாழ்க்கை வாழ்ந்து பிராமண வாழ்க்கையின் மகிமையை காப்பாற்றுவதாகும். சரஸ்வதி பிராமண குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக மற்றும் நீதி நெறிமுறைகள் நியமங்களை கடைப்பிடிப்பதில் அனைவருக்கும் முன் உதாரணமாக இருந்தார். எனவே அவரது ஆசன ரூபத்தில் வெண்தாமரை காட்டப்பட்டுள்ளது. 2. செந்தாமரை. இது லக்ஷ்மியின் ஆசனம். லக்ஷ்மியின் அர்த்தம் அனைத்து விதமான சுப லட்சணங்களால் நிறைந்தவர். ஒருவருடைய குணங்களை வர்ணனை செய்யும் போதும் கூட சொல்லப்படுகிறது, இவரோ லட்சுமி போல காணப்படுகிறார், அல்லது இவரோ சாட்சாத் லட்சுமியே தான். சர்வ சுப லட்சணங்களின் அர்த்தம் 16 கலைகள் மற்றும் 36 தெய்வீக குணங்களால் நிரம்பிய சம்பூர்ணம் ஆனவர். 3. வெள்ளை மற்றும் சிவப்பு தாமரை. இது லக்ஷ்மி நாராயணரின் இணைந்த சொரூபமாகிய விஷ்ணுவின் ஆசனம். இதன் அர்த்தம் இதுதான்: சங்கமிக பிராமணர்களில் பதி பத்னி இருவரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் பவித்திரமாகவும் விலகியும் இருந்து மோகத்தை வென்ற வாழ்க்கை வாழ்கின்றனர். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். 15 நிமிடங்கள் அமர்ந்து அபியாசம் செய்யுங்கள். நான் பூஜைக்குரிய ஆத்மா. அதோடு 6வது மற்றும் 14வது நாள் அபியாசங்களையும் செய்யுங்கள். இனி வரும் அபியாசங்களில் மற்ற அநேக விஷயங்கள் பற்றிய குறிப்புகளில் ஆன்மீக விளக்கம் விஸ்தாரமாக தரப்பட்டுள்ளது. நீங்கள் அவற்றை ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். ஓம் சாந்தி.